கண்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம அப்பா அம்மா இவங்க காலம் மாதிரி இல்லாம இப்ப இருக்கிற காலத்துல பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஆண்களுமே வேலைக்கு போற பெண்களை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி வேலைக்கு போற பெண்கள் கிட்ட நிறைய விஷயங்களை ஆண்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அந்த ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஹாப்பியா கொண்டு போக முடியும். இது நிறைய ஆண்களுக்கு தெரியறதே இல்லை. நார்மலா ஹோம் மேக்கர் கிட்ட அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வேலை செய்யற பெண்கள் கிட்டயும் எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஆகும்போது பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேலையும் செய்யறோம், ஃபேமிலியும் பாத்துக்கிறோம், வீட்டையும் பாத்துக்கிறோம், எல்லாமே நம்ம ஒருத்தரே செய்யறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களால முடியவே முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது ஆண்கள் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த சிச்சுவேஷன்ல தான் சண்டைகள் அதிகமாகிறதும், பிரேக்கப்ஸ் ஆகிறதும், விவாகரத்து வழக்குகள் அதை நோக்கி போறதும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 8 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல உங்க லைஃப் பார்ட்னர் கூட, உங்க வைஃப் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட மேரேஜ் லைஃபை நீங்க ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். முதலாவதா நான் சொல்ல போற விஷயம், பொதுவாகவே பெண்கள் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை ரொம்ப அர்ப்பணிப்போட செய்வாங்க. அதாவது டெடிகேஷனோட, ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட அந்த விஷயத்த செய்வாங்க. அது ஃபேமிலியா இருக்கட்டும், இன்லாஸா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், கிட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அது சின்னதோ பெருசோ அதுல அவங்க ரொம்ப டெடிகேட்டடா, ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட அந்த வேலையை செய்வாங்க. அதே பெண்கள் வேலைக்கு போகும்போது அந்த வேலையையும் அவங்க ரொம்ப நேசிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த வேலையிலையும் அவங்க அதே லெவல் ஆஃப் டெடிகேஷன், இன்னும் கொஞ்சம் மேல போய் கூட அந்த டெடிகேஷனோட அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற பெண்களுக்கு நீங்க அவங்கள எப்பவுமே என்ன லேட்டா வர, ஒரு டைமிங் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற, நீ இஷ்டத்துக்கு வர, இந்த டைமுக்கு வர, இல்ல காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி போயிடுற அப்படின்னு அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க கிட்ட குறைய சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க ஒர்க்கிங் விமனா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்கள தட்டி கொடுக்க பழகிக்கோங்க. நீ உன் வேலையில ரொம்ப சூப்பரா செய்யற, அட் த சேம் டைம் உன்னையும் நீ கேர் பண்ணி பார்த்துக்கோப்பா, உன்னையும் நீ கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க கொடுக்குற அந்த குட் ஜெஷர் அப்படின்றது இருக்குல்ல, அது அவங்களுக்கு இன்னுமே ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அவங்கள பத்தி அவங்க கேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்களால திங்க் பண்ண முடியும். அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள நீ லேட்டா வர, லேட்டா போற, உனக்கு இந்த வேலை முக்கியமா, வேலைதான் முக்கியமா, உனக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா, நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க மேல நீங்களும் ஒரு ப்ரெஷரை போடவே போடாதீங்க. ரெண்டாவதா நான் சொல்ல போற விஷயம், வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யறது. அதாவது வீட்லயே இருக்கிற பெண்கள், அதாவது வீட்டு வேலையை செய்துக்கிட்டு ஹோம் மேக்கரா இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுவே வேலைக்கும் போறாங்க, ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் டபுளா இருக்கும். இதை நீங்க ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கணும். கணவரான நீங்களே புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க நம்மளை இவரே புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் வேற யார் தான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதனால வீட்டில் அவங்க எல்லா வேலையும் செய்யும் போது நீங்க எல்லா வேலையும் அவங்களுக்காக நான் எல்லா வேலையும் செய்யறேம்மா நீ உட்காந்துருமான்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனா அவங்க சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணி கொடுங்க, அவங்க கூட ஆறுதலா கிச்சன்ல நின்று அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவங்களுக்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது, இல்ல அன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. வீக்லி அவங்கள ரொம்ப ஸ்மூத்தா, இன்னைக்கு சண்டே, நான் இன்னைக்கு வீட்டை கூட்டி பெருக்கிறேன், எல்லாமே செஞ்சிடறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு சண்டே மட்டும் தானே ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி அவங்களுக்கு நீங்க துணையா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க. என்ன வேலை, வீட்டு வேலை இருந்தாலும் இது உனக்கான வேலைன்னு அவங்க பக்கம் நீங்க ஒதுக்கிடாம அதை ஷேர் பண்ணி நீங்களும் செய்ய கத்துக்கோங்க. பொதுவாகவே ஒர்க்கிங் விமென்க்கு எப்போவுமே நிறைய அம்பிஷன்ஸ் இருக்கும். உங்களோட கெரியருக்கு உண்டான அம்பிஷன்ஸ் நிறையவே இருக்கும். எனக்கு இப்படியெல்லாம் நான் என் கெரியரில் க்ரோத் ஆகணும், என் ஒர்க்கில் நான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் இப்படியெல்லாம் போகணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க.
வெளி உலகம் அவங்கள என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கவலை இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்தாலுமே அவங்க அதை கேர் பண்ணிக்க கூட மாட்டாங்க. ஆனா நீங்க சின்னதா அவங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னாலும் அது அவங்கள பெருசா பாதிக்கும். ஸோ உங்க மனைவியோட மோட்டிவேஷன் என்ன, அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ண முடியுன்றத நீங்க கத்துக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட ஆம்பிஷன் என்ன, அவங்களுக்கு என்னவா ஆக விருப்பம், அதுக்காக அவங்க என்ன முயற்சிகள் செய்யறாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்காக நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. அடுத்ததான விஷயம் அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கும். ஒர்க்கிங் விமன் இருக்கிற எல்லா ஹஸ்பண்டுமே ஃபேஸ் பண்ற இந்த விஷயம்ன்றது டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் கூட பேச மாட்டேங்கிற, குடும்பத்து கூட இருக்க மாட்டேங்கிற, இது எல்லாமே. அதனால நீங்க உங்க மனைவி கூட உங்க பார்ட்னர் கூட உட்கார்ந்து பேசி அவங்களோட ஒர்க் ஷெட்யூல் என்ன, வீட்டில் அவங்க எந்தெந்த நேரம் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பயனுள்ளதா பயன்படுத்திக்கலான்றத நீங்க ஷெட்யூல் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. லைக் காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒன்னா நீங்க ஜஸ்ட் வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல ஒன்னா சேர்ந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றதா இருக்கலாம், நைட் டின்னர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதா இருக்கலாம், வீக்லி ஒரு டைம் மீல் மட்டும் நீங்க அவுட்டிங் போய் சாப்பிட்றதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கிட்டு உங்களுக்கான பிரைவேட் டைமை நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியா ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் 7ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது வேலைக்கு போற பெண்களுக்கு ஒர்க்ல நிறையவே ப்ரெஷர் இருக்கும். ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கும், ப்ராஜெக்டை ரெடி பண்றதுல ப்ரெஷர் இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவங்களுக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க. அதை எப்படி யாருக்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாது, அதை எப்படி அவங்க சால்வ் பண்றதுன்றதும் தெரியாது. ஒரு கட்டத்துல அவங்க அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிடுவாங்க, அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க, எல்லாமே இருக்கு. அவங்க ஸ்ட்ராங்கான பர்சன் தான். பட் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ப்ரெஷரோட இருக்காங்க அப்படின்றத பார்த்ததுமே நீங்க புரிஞ்சுக்கும் போது அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீங்க தெரிஞ்சு வச்சு அதையெல்லாம் செஞ்சு அவங்கள அந்த மோட்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ்டா அவங்க கூட பேசுனீங்கனாலே போதும், அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் எல்லாமே மறந்துடும். அடுத்ததா அவங்க ஒர்க்ல நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிடென்ட்டோட ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். 8th and final one, நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஃபியூச்சரை டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கிறது. அதாவது ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை முன்கூட்டியே பேசி உங்களுக்கு 2 பேருக்கும் உண்டான புரிதல் என்ன, அதை நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறத நீங்க பேசி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ண இஷ்டப்படுறாங்களா, இல்லை படிக்கிறதுக்காக இஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எப்படியெல்லாம் இதை இந்த மேரேஜ் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கூடவே கல்யாணம் ஆனதுமே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க முன்னாடி நிற்கும். அதையும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி திட்டமிட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாம் நீங்க முன்னாடியே பேசும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் இதுல எந்த கிளாஷஸும் இல்லாம அவங்களையும் நீங்க அவங்களோட விஷயங்கள்ல புரிஞ்சு வச்சிருப்பீங்க, உங்களையும் அவங்க உங்களோட விஷயங்கள்ல புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ உங்க மேரேஜ் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போகும். இந்த 8 பாயிண்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கல்யாணத்தை பத்தின எந்த பயமும் இல்லாம ஒர்க்கிங் விமனா இருக்கிறவங்களை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க தயங்காம அவங்களை கல்யாணம் பண்ணி உங்க லைஃபை நீங்க ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஹாப்பியா நீங்க கொண்டு போக முடியும். ஒர்க் பண்ற மேனுக்கு, அதாவது ஒர்க் பண்ற ஆணுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவனுக்கு டைம் இருக்காது, சம்டைம்ஸ் சாப்பிட டைம் இருக்காது, அவன் லேட்டா வருவான், மீட்டிங்ஸ் இருக்கும், கலீக்ஸோட வெளியே போக வேண்டியது இருக்கும், இப்படி எல்லா விஷயங்களுமே சமுதாயத்துல ரொம்பவே கேஷுவலா பார்க்கப்படுது. ஆண் அப்படின்னா அவன் வேலைக்கு போவான், அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு. அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கணும். எல்லாருமே அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். ஏன்னா அவளும் ஒர்க் பண்றா, அவளுக்குமே ஆண்
ஆண் சந்திக்கிற எல்லா விஷயங்களுமே அவளுக்குமே இருக்கும். பெண்ணுங்கிறதுனால அவளுக்கு இதெல்லாம் இருக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவளுக்கு இது எல்லாமே இருக்கும். அப்ப அதுல இருந்து அவளை நம்ம எப்படி இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அவ கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்றத ஆண்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். அதை பத்தின எந்த பயமும் இல்லாம மேரேஜ் லைஃப்ல என்டர் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கூட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி கல்யாணத்துக்காக தயாராயிட்டு இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.